உங்க நண்பர்கள் யாராச்சும் தாவேக்கால இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி, நாளைக்கு உனக்கு ஒண்ணுனா உன்ன ஒரு நாயா கூட இந்த ஆள் மதிக்க மாட்டான், அதே த்ரிஷாவோட நாய்க்கு ஏதாச்சும் ஒண்ணுனா இந்த ஆள் தான் போய் முதல்ல நிப்பா அப்படின்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்துல தாவேக்காவுடைய பழைய அலுவலக வாசல்ல சகோதரி அஜித் ஆக்னஸ் அவர்கள் தனக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பை கொடுக்கறேன்னு சொல்லி தன்னுடைய கட்சி தலைவரை சந்திக்கணும்னு முயற்சி பண்ணி அது தோல்வியில முடிஞ்சு அவங்களுக்கு அந்த பொறுப்பு கிடைக்காம போய் அந்த மன விரக்தியில சீரியஸா இருக்காங்க. அவங்களை கூட பார்க்காம இதை ஒரு பொருட்டா கூட மதிக்காம தாவேக்கனோட தலைவர் மலேசியா பறந்து போயிருக்காரு ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு. இதுல இந்த ராஜ்மோகன் வந்து பில்டப் வேற கொடுக்குறாரு. இவரு வீடியோ கால்ல வர தலைவர் இல்ல, வீட்டுக்கே வர தலைவர் அப்படின்னு. இது வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் விட்டுருங்க, தான் கட்சி நிர்வாகி எத்தனை பேர் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு பார்ப்போம். பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய விஜய் மக்கள் இயக்க செயலாளர் 20 வருஷத்துக்கு மேல இருந்த திரு சரவணன் அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாரடைப்புல இறந்து போறாரு. அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த கூட இந்த விஜய் வரல. மேலும் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வந்தவங்க 5 பேர் உயிரிழந்தாங்க. அவங்க வீட்டுக்கும் தாவேக்கா தலைவர் போல. மதுரை மாநாட்டுல 3 பேர் உயிரிழந்தாங்க, அவங்க வீட்டுக்கு போல. இதோட உச்சபட்ச கோர சம்பவம் கரூர்ல 41 பேர் விஜய பார்க்க வந்துதான் அவங்க உயிரை இழந்தாங்க. அவங்க வீட்டுல போய் ஆறுதல் தெரிவிக்கல. இதோட ஒரு பெரிய அக்கிரமம் என்னன்னா, அவங்க எல்லாரும் ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஆறுதலை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாரு. அந்த ஆறுதல் அவர் ஏன் வாங்கிட்டு போன சொன்னாருன்னா, அடுத்த 2 நாள்ல ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாட்டை ரிலீஸ் பண்ணணும். அவரோட வீட்டு நிகழ்ச்சிக்கெல்லாம் விஜய் அவர்கள் போயிருக்காரு பாப்போமா. சத்யபாமா கல்லூரியினுடைய தாளாளர் வீட்டு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு விஜய் போவாரு. இது எல்லாத்துக்கும் மேல கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு கோவாவுக்கு கிளம்பி போவாரு. என்ன பார்க்க வந்து உயிரை விட்டவன், தனக்காக 25 வருஷமா உழைச்சி உயிரை விட்டவன், யாருக்கும் இறுதி அஞ்சலி செலுத்த கூட அவங்க வீட்டுக்கு விஜய் போக மாட்டாரு. ஆனா நடிகையினுடைய கல்யாணத்துக்கு கோவா போவாரு. இதை பாத்துக்கிட்டு இருக்கவங்க